தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார். ஷாருக் கானுக்கும் ஹிந்து அமைப்பினருக்கும் ஒரு பெரிய கிளாஷே ஓடிட்டு இருக்குங்க. என்ன ப்ரோ ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எதாவது சொல்லுவீங்க பார்த்தீங்கன்னா சம்மந்தமான மேட்டர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்தியா ஃபார் யூ இங்கே இதெல்லாம் பஞ்சம் இருக்காதுல. இப்போ அப்படி ஒரு பிரச்சனை ஐபிஎல் பேஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பற்றி பார்க்க போகிறோம். இது கூடவே ஹர்திக் பாண்டியா ஒரு காட்டு காமிச்சிருக்காரு பாருங்க, நாயடி பேடினா என்னன்றத இப்போ காமிச்சிருக்காரு. அதை பற்றி பேச போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முஸ்தபிசர் ரஹ்மான் ஐபிஎல்ல சிஎஸ்கே டீமை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் இவர் நல்ல பரிச்சயம். நல்ல வேலை சிஎஸ்கே டீம்ல இப்போ இல்லை அப்படின்ற ஒரு பெருமிச்சு தான் பல ஃபேன்ஸை இப்போ விட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே டீம்ல என்னப்பா தமிழ்நாட்களுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டீங்க, ஆனால் சென்னையில் கூட பேர் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் சிஎஸ்கேவான்னு பல பேரும் பேசினாங்க. அந்த குறையை போக்குறதுக்கு என்னவோ சில தமிழ் பிளேயர்ஸ்க்கு உள்ள வாய்ப்பு கொடுத்தாங்க. பெஞ்சில் மேக்ஸிமம் இருக்க மாதிரி அந்த வாய்ப்பு அமைஞ்சிருந்துச்சு. இதுக்கப்புறம் முஸ்தபிசர் ரஹ்மான் அந்த டீம்லேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. வெளியே போகிறாப்புல அவரை கேகேஆர் டீம் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அவங்க சமீபத்தில் நடந்து முடிஞ்ச மினி ஆக்ஷனில் பிக் பண்ணிட்டாங்க. பிக் பண்ணுறப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பங்களாதேஷ் இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு, பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஹிந்துஸை கொள்றாங்க, அவங்க டார்கெட் பண்ணி கொள்றாங்க, ஒரு பெரிய குற்றச்சாட்டை வளர்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம இந்திய அரசு நேரடியாக கண்டனங்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களா. சொல்கிற விஷயம் புரிஞ்சிச்சா மக்களே? இதுக்கப்புறம் அப்படியே இதை ஃபாலோ பண்ணுங்க. கேகேஆர் அணியோட உரிமையாளர் யாருங்க? ஷாருக் கானா. என்ன ஆயிடுச்சு, ஹிந்து அமைப்பினர் வேர்சஸ் ஷாருக் கான்னு விவகாரம் அப்படி மாறிடுச்சு. ஹிந்து அமைப்பினர் என்ன சொல்கிறாங்க, ஏன்ப்பா இவரை நீங்கள் டீமில் எடுத்துட்டீங்க, முஸ்தபிசரை எடுத்துட்டீங்க, மெயின் பவுலராக யூஸ் பண்ணவும் போகிறீங்க. நீங்கள் ஆக்ஷனில் எடுத்தப்ப அவருக்கு பணம் கொடுக்குறீங்களே, அவர் ஐபிஎல்ல விளையாடினாலே அந்த பணத்தை நீங்கள் செட்டில் பண்ண போகிறீங்க. அந்த பணத்தை இவங்க பயங்கரவாதத்தை வளர்க்குறதுக்காக பயன்படுத்துவாங்கன்னு அப்படி கொண்டு போயிட்டாங்க. ஷாருக் கானை டார்கெட் பண்ணி இப்படி சொல்லி முஸ்தபிசர் ரஹ்மான் டீமில் இருக்கவே கூடாதுன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நாட்டுக்கு எதிராகவும் அவங்க நிறைய சதிலாம் பண்ணுவாங்கப்பா, அதுக்கு இந்த ஐபிஎல் பணத்தை கூட பயன்படுத்தலாம் அப்படின்ட்டாங்க. அவர் இங்கே ஆடுறது இருக்குல்ல, இதை அனுமதிக்க மாட்டோம். இந்தியாவில் ஒரு பங்களாதேஷ் பிளேயர் விளையாடவே கூடாதுன்னு எல்லாம் கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஞாபகம் வருதா? சிஎஸ்கே டீமில் தமிழர்களுக்கு பெருசாக வாய்ப்பு கொடுக்கப்படலன்ற விஷயத்தை விட இலங்கை பிளேயர்ஸ் என்ன உள்ள வராங்கன்னா விவகாரங்க பெருசாக வெடிச்சிடும். லிட்டரலாக அதே மாதிரி தான் பங்களாதேஷை பேஸ் பண்ணி இந்த ஒரு பிளேயரை பேஸ் பண்ணி இங்கே விவகாரம் பெருசாக வெடிச்சிருச்சு. இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. துரோகின்ற வார்த்தை பதத்தை ஷாருக் கானை டேர்ம் பண்ணி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. இதுக்கு முன்னாடி ஷாருக் கானை டார்கெட் பண்ணி இது போல வார்த்தையை நிறைய ஹிந்து அமைப்பினர் பயன்படுத்தியிருக்காங்க. திரும்ப ஒரு முறை இப்போ பயன்படுத்துகிறாங்க. நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, அப்படி இல்லைன்னா மத்திய அரசு கிட்ட நாங்கள் உதவி கேட்போம், அவங்க தலையிட வேண்டியதாக இருக்கும், பார்த்துங்க அப்படின்றாங்க. ஷாருக் கான் மனநில துரோகியை போலவே இருக்குன்ற விஷயத்த நாங்கள் இப்போ நினைக்கும் போது இன்னும் கஷ்டமாக இருக்குன்னு அந்த ஹிந்து அமைப்பினர் சொல்கிறாங்க. இந்துக்கள் உதவியோடு தான் பங்களாதேஷ்ன்ற நாடே உருவாச்சு. இதை அந்த நாட்டு கவர்மெண்ட்டு அங்கே இருக்க மக்களுக்கு எடுத்து சொல்லணும். ஆனால் அவங்க அப்படியே சொல்கிறாங்க, சே அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ விஷயம் வெளியே வந்துருச்சா. பிசிசிஐ ஒரு முடிவெடுக்க வேண்டிய இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்பட்டுருச்சு. என்ன தெரியுமா முடிவு எடுத்திருக்காங்க? சரிங்க, நம்ம மரண பிடிச்சிட்டு இருக்க வேணாம், முஸ்தபிசர் ரஹ்மானுக்கு பதிலாக வேற ஒருத்தர் எடுத்துக்கங்க, ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு உங்கள் டீமுக்கு மட்டும் நாங்கள் இந்த அனுமதியை கொடுக்குறோன்னு பிசிசிஐ அஃபிஷியலாக சொல்லிடுச்சு. கேகேஆர் டீம் மேனேஜ்மெண்ட் பிசிசிஐயை தாண்டி ஒரு விஷயத்தை பண்ண முடியுமா என்ன? எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல்ல முஸ்தபிசர் விளையாடுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா மாறிடுச்சு மக்களே. ஒருத்தருந்து பார்ப்போம் என்ன அடுத்தது அப்டேட்ஸ் வருதுன்னு. ரைட்டு, நம்ம ருத்ராஜ் இருக்கார்ல, வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. லிஸ்டே கிரிக்கெட் வரலாற்றில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ் யாருமே பண்ணாத சாதனை அவர் பண்ணியிருக்காரு. அதாவது ஹையஸ்ட் ஆவரேஜ் இப்போ யாருக்கிட்ட ஹோல்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம ருத்ராஜ் கிட்ட தான். 57.69ங்க. அதாவது மினிமம் 50 இன்னிங்ஸ் இருக்கணும், ஓகேவா? அந்த ரூலை மைண்டில் வச்சுக்கோங்க. 57.69. ரெண்டாவது இடத்துல நம்ம கிங் கோலி. இதுக்கு முன்னாடி இருக்க அவர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்தார், இப்போ அவர் ரெண்டாவது இடம். 57.67 தான். பெருசாலாம் மார்ஜின் இல்லைல்ல. ஓகே ரைட்டு. ஆனால் சிஎஸ்கே ஒரு முக்கியமான பிளேயரை உருவாக்கியிருக்குன்னா அது ருத்து தான். அப்பேற்பட்டவர் கோலியை பீட் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்திருக்காருன்னா கோலி ஃபேன்ஸ் இதுக்கு ட்ரிகர் பண்ணலாம். பட் வளர்ந்து வர்ற ஒரு பிளேயரை நம்ம ஊக்கப்படுத்துவோமே, விராட் கோலி தானே பண்ணுவார், அதை மனசில் வச்சுக்கோங்க. கோலியை ருத்ராஜ் காலி பண்ணி இந்த இடத்துக்கு மேலே வந்திருக்காருன்னா பெரிய விஷயம் தான் மக்களே. ஐபிஎல் நெருங்க நெருங்க நமக்கும் சந்தோஷம் வருது நிறைய. ரைட்டு, நம்ம எடுத்த பிளேயர்ஸை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்கும்போது. அடுத்ததான் நம்ம ஹர்திக்கோட சம்பவம். டு பி ஃப்ராங்க், ஹர்திக் மாதிரி லைஃப்பில் டவுனை பார்த்தவங்க வேறு யாரும் இருக்க முடியாது.
லைஃப்ல டவுன்ல இருந்து மேலே வந்தவங்களும் ஹர்திக் மாதிரி வேற யாரும் இருக்க முடியாது. பேட்டு வாங்க காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்த பையன் இப்போ பார்த்தீங்களா தலைவன் வேற லெவலில் மேலே போயிட்டு இருக்காப்ல. நம்ம ஹார்திக் ஒரு ஒன் மேன் ஷோ ஒன்று நிகழ்த்திருக்காருங்க. இப்போ விஜய் ஹசாரே டிராஃபி கிரிக்கெட் தொடர் நடந்துகிட்டு இருக்குல்ல, இதில் பரோடா வர்சஸ் விதர்பா இந்த 2 அணிகளும் மோதின ஒரு போட்டி. இந்த மேட்ச்சில் இந்த பரோடா அணி ஒரு கட்டத்தில் 5 விக்கெட்ஸ் இழந்து 71 ரன்ஸை மட்டும்தான் குவிச்சிருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த டீமில் எந்த ஒரு பிளேயருமே 30 ரன்ஸை கிராஸே பண்ணலங்க. அவள் பார்த்துங்க அந்த டீமோட ஸ்கோர் எந்த அளவுக்கு கீழே போயிருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் வந்தார் ஒருத்தர் ஹார்திக்னு சொல்லிட்டு நம்ம ஆளு வந்து அடிச்ச அடி இருக்கே, அடி இல்லை இடி. 92 பந்துகளில் 133 ரன்ஸ் வச்சு புடின்னு பிடிச்சி விட்டாப்புல ஆப்போசிட் டீமை. ஸோ 50 ஓவர்ஸ் முடிவில் 9 விக்கெட்ஸ் இழந்து 293ன்ற டீம் ஸ்கோரை பதிவு பண்ணாங்க ஹார்திக்கோட இந்த மெயின் கான்ட்ரிபியூஷனால. ஹார்திக் ஆக்சுவலாக 38 ஓவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 62 பந்துகளில் 66 ரன்ஸ்ன்ற நிலைமையில தாங்க இருந்தார். அதுக்கப்புறம் நம்ம கிளட்ச் பாண்டியா ஒரு வேலையை பண்ணார் பாருங்க. 39 ஓவர்ஸ் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா 68 பந்துகளில் 100 ரன்ஸு. வித்தியாசம் தெரியுதா? 62 பால்ல 66 ரன்ஸுக்கும் 68 பந்துகளில் 100 ரன்ஸுக்கும் எவ்வளோ தூரம் மனுஷன் சேஸ் பண்ணி பற்றி போய் அடிச்சிருக்காருன்னு. அவர் செஞ்சுரி போட்டது எப்படி தெரியுமா? அதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ண பந்துகளை பாருங்க. செஞ்சுரி அடிக்கிற டைமில் சிக்ஸரு ஒரு 4. இப்படி ஒருத்தர் செஞ்சுரியை பதிவு பண்ணி பார்த்துருக்கீங்களா? கிளட்ச் பாண்டியா இதை பண்ணதுனால தான் 68 பந்துகளை 100ன்ற அவரோட சதத்தை இங்கே பதிவு பண்ண முடிஞ்சுது. ரொம்ப வேகமாக ஆச்சு தள்ளினாப்புல. லிஸ்டில் ஃபஸ்ட்டு ஒரு செஞ்சுரி விஜய் ஹசாரே டிராஃபி சார்ந்து இப்படி பதிவு பண்ணுறப்ப அதில் முத்தாய்ப்ப இந்த விஷயம்லாம் பண்ணுறப்ப ஹார்திக் மட்டும் தான் பண்ண முடியும். வேற யாரும் நினச்சி கூட பார்க்க முடியாது. இவருக்கு இந்தியன் டீமில் ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லைன்னு சொல்கிறோட அதுக்கு இவ்வளோ காரணங்கள் இருக்குது. சும்மாலாம் தலைவனை தூக்கி வச்சு கொண்டாடல. ஜென்யூன் பேஸ் பவுலிங் ஹார்திகை சொல்லாமா? T20 வேர்ல்ட் கப்பில் பவுல் பண்ணதை மறந்துட முடியுமா? ஓகே. ஃபினிஷிங் எம்எஸ்டிக்கு அப்புறம் தி பெஸ்ட் ஃபினிஷர்னு பேரை இந்த மனுஷன் வாங்கிட்டு இருக்காரா? ஓகே. ஆட்டிடியூடு இதில் தலைவன் அடிச்சுக்க ஆளே இல்லை. என்ன வேணாலும் கழிவு ஊற்று, நான் உனக்கு பதிலே சொல்ல மாட்டேன், நான் நெஞ்சு நிமிச்சிக்கிட்டு நல்லா விரைச்சிட்டு தான் போவேன், ஆனால் நான் கப் அடிக்கிறப்ப நீ ஆனந்த கண்ணீர் வடிப்பேன், என்னால் தான் கப் அடிச்சேன்னு. இந்த விஷயத்த சொல்லலை, தலைவன் செஞ்சு காமிச்சாப்புல. ஆட்டிடியூடில் நான் சொல்கிறது ரொம்ப திமிரா அவரை நோக்கி வர்றவங்ககிட்ட பிஹேவ் பண்ணுறாருன்னு சொல்லலை. ஏன்னா மற்ற பிளேயர்ஸும் மேக்ஸிமம் அப்படி மூஞ்சி காட்ட மாட்டாங்க ஃபேன்ஸ் கிட்ட. ஹார்திக் ரொம்ப அதில் ஒரு படி மேலேன்னு சொல்லலாம். வர்ற ஃபேன்ஸை தோல்ல கை போட்டு நல விசாரிக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் வீட்டில் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட ஆட்டிடியூட் கிங் தான் நம்ம ஆளு. இந்த 3மே ஒரு பிளேயர் கிட்ட பார்க்கறது கஷ்டங்க. அப்பேற்பட்ட ஒரு மிகச்சிறந்த இந்தியன் டீம் பிளேயர் தான், ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லாத ஒரு பிளேயர் தான் நம்ம ஹார்திக். நம்ம இந்தியன் டீமை செலக்ட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, அதில் இருக்க ஒவ்வொரு பிளேயரும் வச்சு புழக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ விஜய் ஹசாரே டிராஃபியில் பார்த்தீங்கன்னா எதிரணிகளை அடிச்சு உடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஹார்திக் இப்போ பண்ண சம்பவம் இருக்கா 133. இன்னொரு பக்கம் அக்சர் பட்டேல் 111 பந்துகளில் 130 ரன்ஸு. இன்னொரு பக்கம் நம்ம திலக் வர்மா ப்ராமிசிங்கான பிளேயர் 118 பந்துகளில் 109 ரன்ஸு. செஞ்சுரிஸை ஒவ்வொருத்தராக போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த 3 பேருக்கு இருக்க ஒற்றுமை, 3 பேருமே T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இடம் முடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் சொன்ன பிளேயர்ஸ் இருக்காங்களே, அவங்கள விட்டு இன்னொருத்தரை பற்றி நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். நம்ம தேவதத் படிக்கல். மனுஷன் என்ன காட்டுறாருன்றீங்க. இப்போ விஜய் ஹசாரே டிராஃபி தொடரில் போலந்து எடுத்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 147 ரன்ஸு, செகண்ட் மேட்ச்சில் 124 ரன்ஸு, ஃபோர்த் மேட்ச்சில் 113 ரன்ஸு, ஃபிஃப்த் மேட்ச்சில் 108 ரன்ஸு. புரியுதா? மற்ற பிளேயர்ஸ் அடிக்கிறதுலாம் அடி, இந்த மனுஷன் வேற மாதிரி அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக 37 இன்னிங்ஸில் 13 செஞ்சுரிஸுங்க. அதாவது லிஸ்டே போட்டிகளில் சொல்கிறேன், 13 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு நம்ம தேவதத் படிக்கல். சைலண்டாக சம்பவம் பண்ணுறதுனா இதுதான். உள்ளூர் ஆட்டக்காரனை பற்றி பார்த்தாச்சா, இப்போ வெளியூருக்கு போகும். நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா அணி T20 வேர்ல்ட் கப்பில் களமிறங்க போகிற அவங்களோட அணியை அறிவிச்சிருக்காங்க. இதில் என்ன சர்ப்ரைஸ்னா, ஸ்டப்ஸு ஸ்குவாடில் கிடையாது, ரிக்கில்டனும் ஸ்குவாடில் கிடையாது, பல பேர் எதிர்பார்த்த பிளேயர்ஸ் 2 பேருமே கிடையாது. இவங்களை தாண்டி யாரெல்லாம் உள்ள இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கேப்டனாக நம்ம மார்க்ரம், பாஷ், பிரிவிஸ், டிகாக்கு, டிஸ் ஜார்சி, இன்னொரு பக்கம் ஃபெரேரா, யான்சன், லிண்டே, மஹராஜ், மஃபாக்கா, மில்லர், இங்கிடி, நோகே, ரபாடா அண்ட் ஸ்மித்து. இதுதான் சவுத் ஆஃப்ரிக்கன் ஸ்குவாடு. இந்த ஸ்குவாடை பார்த்துட்டோம். அடுத்த ஒரு ஸ்குவாடை காட்டுறேன், மிரண்டுருவீங்க. ஆஸ்திரேலியா, அதாவது ஐசிசி ஒரு டோர்னமெண்ட் நடத்ததுனால கப்பு இவங்க பேரில் கேட்காம எழுதிடலாம் பார்த்தீங்கன்னா, அப்பேற்பட்ட ஸ்குவாடு. இந்த முறை இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க. எனக்கு ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியுறாங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த ஸ்குவாடுக்கு கேப்டன் நம்ம மிச்சல் மார்ஷ் தான். யார் ஞாபகம் இருக்கா? இந்தியாவை ஃபைனல்ஸில் கதிகலங்க விட்டு சைலண்ட் பண்ணிட்டு வேர்ல்டு கப்பை ஜெயிச்சுட்டு அந்த கப்பு மேலே கால் போட்டுட்டு இருந்தார்ல, அந்த மார்ஷ் தான். டிராவிஸ் ஹெட், இங்கிலீஷ், கிரீன், மார்க்கஸ் டாய்னிஸ், கிளென் மேக்ஸ்வெல், தலைவன் உள்ள வந்துட்டாருங்க. மேக்ஸி, டிம் டேவிட், கமின்ஸ், ஜாஷ் ஹேசல்வுட், ஆடம் ஜாம்பா அண்ட் நேத்தன் எலிஸ். சரியான டீமாக இருக்குல்ல. இந்த அணிகளெல்லாம் தாண்டி நம்ம கப் அடிக்கணும். பெரிய போட்டிகள் காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரு வினாதா இருக்க. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த 2 பேரில் ஒரு பக்கம் நம்ம ரோஹித், இன்னொரு பக்கம் கோலி.
இந்த 2 பேர்ல யாரு இந்த வருஷத்தோட முதல் சதத்தை ஓடிஐ சார்ந்து பதிவு பண்ண போறான்? இல்ல இந்த 2 பேர் இல்ல ப்ரோ, இந்த இந்தியன் பிளேயர் பதிவு பண்ணுவாரா? அது யாரு? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.